வணக்கம். எட்டத்திற்கும் என்ற செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். ஸ்ரீபெரும்புதூர் முதல் வாலாஜாபேட்டை வரையிலான 6 வழிச்சாலை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும். மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். ஈரோடு கிழக்கு தொகுதியில் மத்திய படையினர் மற்றும் போலீசார் கொடி அணிவகுப்பு. வாக்காளர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் 6 கிலோமீட்டர் தூரம் பீடு நடை. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கூடுதலாக 1100 வாக்குப்பதிவு இயந்திரங்கள். பாதுகாப்பிற்காக 5 கம்பெனி துணை ராணுவப்படை வரவுள்ளதாக தேர்தல் அதிகாரி தகவல். மத்திய பட்ஜெட்டில் வேளாண் துறைக்கு போதிய நிதி ஒதுக்கவில்லை என விவசாயிகள் மாநிலம் தழுவிய போராட்டம். திண்டுக்கல்லில் பட்ஜெட் நகலை எரித்த போது போலீசாருடன் தள்ளுமுள்ளு. ஸ்ரீபெரும்புதூர் முதல் வாலாஜாபேட்டை வரையிலான 6 வழிச்சாலை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என மத்திய அரசை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரிக்கு முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களை இணைக்கும் சென்னை ராணிப்பேட்டை இடையேயான தேசிய நெடுஞ்சாலை மிகவும் மோசமான நிலையில் உள்ளதாகவும், இதனால் சமீபத்தில் இந்த மாவட்டங்களுக்கு செல்லும் போது தான் ரயிலில் பயணிக்க நேரிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த சாலையை மேம்படுத்த வேண்டும் என நாடாளுமன்றத்தில் எம்பி தயாநிதி மாறன் வலியுறுத்திய போது தாங்கள் அளித்த உறுதியற்ற பதில் வருத்தமளிப்பதாக கூறியிருக்கிறார். மதுரவாயல் துறைமுகம் ஈரடுக்கு மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க தமிழ்நாடு அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாகவும், ஆனால் நெடுஞ்சாலை ஆணையத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என மத்திய அமைச்சர் கூறிய பதில் துரதிருஷ்டவசமானது என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். சாலை பணிகளை விரைந்து முடிக்க தமிழ்நாடு அரசு அனைத்து ஒத்துழைப்பும் வழங்கி வருவதாகவும், சென்னை ராணிப்பேட்டை இடையேயான தேசிய நெடுஞ்சாலையை மேம்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஸ்ரீபெரும்புதூர், வாலாஜாபேட்டை 6 வழிச்சாலை பணிகள் கிடப்பில் போடப்பட்டதற்கு ஒப்பந்ததாரர்களுக்கும் நெடுஞ்சாலை துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சினையே காரணம் என்றும், இத்திட்டத்தை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்ட மக்களின் மறுவாழ்விற்கு பிசியோதெரபிஸ்டுகள் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். உலக பிசியோதெரபிஸ்ட் தினத்தையொட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இந்தியன் பிசியோதெரபிஸ்ட் சங்கத்தின் தேசிய மாநாடு நடைபெற்றது. இதில் காணொலி காட்சி வழியாக பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றினார். அப்போது இந்தியாவின் சுகாதார அமைப்பை வலுப்படுத்துவதில் பிசியோதெரபிஸ்டுகளின் பங்கை எடுத்துரைத்தார். பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்ட மக்கள் மீண்டு வருவதற்கான சக்தியாகவும் நம்பிக்கையின் அடையாளமாகவும் அவர்கள் உள்ளதாக குறிப்பிட்டார். பிசியோதெரபியை பிரபலப்படுத்தவும் நவீனமயமாக்கவும் தமது அரசு முயற்சிகளை தொடரும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். अब मुश्किल के समय में सिंबल ऑफ होप बन रहे हैं. आप सिंबल ऑफ रेजिलियंस बनते हैं. आप सिंबल ऑफ रिकवरी होते हैं. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட துருக்கி மற்றும் சிரியாவை பற்றி குறிப்பிட்டு பேசிய பிரதமர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஆன்லைன் மற்றும் டெலி மருத்துவத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். துருக்கி, சிரியா மக்களுக்கு அதிக எண்ணிக்கையிலான பிசியோதெரபிஸ்டுகள் தேவைப்படுகிறார்கள் என்றும், தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலம் அவர்களுக்கு உதவலாம் என்றும் அறிவுறுத்தினார். जैसे अभी तुर्की में इतना बड़ा भूकंप आया है, सीरिया में भी उसका असर है. इस तरह की आपदा के बाद बहुत बड़ी संख्या में फिजियोथेरेपिस्ट की भी जरूरत होती है. பிசியோதெரபியும் யோகாவும் இணைந்தால் ஒரு நபரின் செயல்திறன் பன்மடங்கு அதிகரிக்கும் என்று கூறிய பிரதமர், கேலோ இந்தியா இயக்கத்துடன் பிட் இந்தியா இயக்கமும் இந்தியாவில் முன்னேற்றம் கண்டுள்ளதாக குறிப்பிட்டார்.
சமூக வலைதளங்களில் கட்டுரைகள் எழுதுவது மூலமும் ரீல்ஸ்கள் மூலமும் இந்திய பிசியோதெரபிஸ்டுகளின் திறமையை உலகறிய செய்யலாம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி யோசனை கூறினார். கேரளாவில் குஸ்தி, திரிபுராவில் தோஸ்தி என காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகளை பிரதமர் மோடி சாடியுள்ளார். திரிபுரா சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி தீவிர பரப்புரை மேற்கொண்டார். திரிபுராவில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் பிரதான் மந்திரி கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் தொகை அதிகரிக்கப்படும் என்று மோடி வாக்குறுதி அளித்திருக்கிறார். வடகிழக்கு மாநிலமான திரிபுராவில் வரும் 16ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதனையொட்டி அரசியல் கட்சியினர் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து அம்பசாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் திரிபுராவில் பாஜக ஆட்சி அமைத்த பிறகே சட்டத்தின் ஆட்சி நடப்பதாக கூறினார். அதற்கு முன்பு காவல் நிலையங்கள் கம்யூனிஸ்டுகளின் கட்டுப்பாட்டில் இருந்ததாக குற்றம் சாட்டினார். மாநிலத்தில் உள்ள அனைத்து மக்களின் வருமானம் அதிகரிப்பில் பாஜக கவனம் செலுத்தி வருவதாக கூறிய மோடி உலகத்தரத்திற்கு திரிபுரா முன்னேறி உள்ளது என்றார். கம்யூனிஸ்டுகளின் ஆட்சியில் திரிபுரா பின்னோக்கி சென்றதாகவும் பிரதமர் மோடி சாடினார். பல்வேறு மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள 106 நவீன நெல் சேமிப்பு தளங்களை காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். கேட்டுக்கொள்கிறேன். கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் 8 மாவட்டங்களில் 105 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1,42,450 மெட்ரிக் டன் கொள்ளளவில் 106 நவீன நெல் சேமிப்பு தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நெல் சேமிப்பு தளங்களை காணொலி வாயிலாக முதலமைச்சர் திறந்து வைத்தார். எங்களது பகுதிக்கு நவீன கட்டமைப்பை உருவாக்கி தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து 54 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 28,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 12 புதிய வட்ட செயல்முறை கிடங்குகள் அமைக்கும் பணிக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். குடியரசு தின விழா அணிவகுப்பில் சிறப்பாக செயல்பட்ட படைப்பிரிவினருக்கு பரிசுகளையும் பாராட்டு சான்றிதழ்களையும் முதலமைச்சர் வழங்கினார். கேடயங்கள் பெற்ற அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வாக்காளர்கள் பயமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் விதமாக துணை ராணுவ படையினரின் கொடியணி வகுப்பு நடைபெற்றது. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு வரும் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இதனையடுத்து மொத்தமுள்ள 238 வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்துவதற்காக 286 வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கட்டுப்பாட்டு இயந்திரங்கள் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டன. இந்நிலையில் இறுதி வேட்பாளர் பட்டியலில் 77 வேட்பாளர்கள் போட்டியிடுவது உறுதியானதால் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 5 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பொருத்தப்பட உள்ளன. இதனால் கூடுதலாக 1100 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஈரோடு கோட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள கிடங்கிற்கு கொண்டு வரப்பட்டன. இதனைத் தொடர்ந்து கூடுதல் வாக்குப்பதிவு இயந்திரங்களின் முதற்கட்ட சரிபார்ப்பு பணி நடைபெற்றது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணன் உன்னி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஆய்வு செய்தார். என்ன நேச்சர் ஆஃப் வயலேஷன் பார்த்துட்டு அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம். போக போக வயலேஷன்ஸ் இருந்தால் கூட டீம்ஸ் வச்சு கண்காணிச்சு அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கும். மேலும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்காக மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் ஈரோடு வந்தடைந்தனர். இந்தோ திபெத்தியன் பாதுகாப்பு படை, ரயில்வே பாதுகாப்பு படை ஆகிய 2 கம்பெனி துணை ராணுவ படையினர் பதற்றம் நிறைந்த பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மேலும் அக்ரகாரம் பகுதியில் துணை ராணுவ படையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. முன்னதாக ஈரோடு கிழக்கு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவனை ஆதரித்து MP கார்த்தி சிதம்பரம் வாக்கு சேகரித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் திமுக பெரிய கட்சிதான் என்றும், ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு தனியாக வாக்கு வங்கி உண்டு என்பதை யாராலும் மாற்ற முடியாது என்றும் கூறினார். AIADMKக்கு நான் புது பேர் வச்சிருக்கேன். இது ஆர்டிபிஷியலி இன்டியூஸ்ட் அண்ணா DMK. AI ஆர்டிபிஷியலி இன்டியூஸ்ட்.
இதேபோன்று ஈரோடு பெரியார் நகர் அடுத்த SKC சாலையில் அதிமுக வேட்பாளர் தென்னரசு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவர் மேளம் வாசித்து கவனம் ஈர்த்தார். இதனிடையே கருங்கல்பாளையம் கல்லுப்பிள்ளையார் கோவில் தெருவில் திமுகவினர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்தவர்களுக்கு டோக்கன் வழங்கி பணம் விநியோகம் செய்வதாக மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு புகார் வந்தது. அதன் அடிப்படையில் சம்பவ இடத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது திருப்பூரைச் சேர்ந்த திமுக நிர்வாகி சர்புதீன் என்பவர் காரில் இருந்து டோக்கன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் செங்கோடம்பள்ளம் அருகே நிலை கண்காணிப்பு குழுவினர் நடத்திய வாகன சோதனையில் சரக்கு வாகனத்தில் ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 62,600 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக 13 கிராம மக்கள் 200வது நாளாக போராட்டம் நடத்திய நிலையில் 7 DSP உட்பட 1200 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் 4750 ஏக்கர் பரப்பளவில் பசுமைவெளி விமான நிலையம் அமைக்க மத்திய மாநில அரசுகள் திட்டமிட்டுள்ளன. சென்னைக்கு அடுத்தபடியாக 2வது விமான நிலையமாக செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம், பரந்தூர், தண்டலம், நெல்வாய், மேலேரி உள்ளிட்ட 13 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். குடியிருப்புகளையும் வாழ்வாதாரங்களையும் இழக்கும் கிராம மக்கள் கடந்த 4 மாதங்களில் 3 முறை நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் விமான நிலையத்துக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றினர். மேலும் சட்டப்பேரவை நோக்கி கிராம மக்கள் நடைபயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த நிலையில் அவர்களுடன் அமைச்சர்கள் ஏவ வேலு, தங்கம் தென்னரசு, தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். 2 முறையும் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இதைத் தொடர்ந்து பரந்தூர் விமான நிலையம் குறித்து ஆய்வறிக்கை தயார் செய்ய சர்வதேச ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டது. இந்நிலையில் கிராம மக்கள் நடத்தி வரும் போராட்டம் 200வது நாளை எட்டியது. இது அச்சுக்குட்டி மாதிரி எங்க ஊர் அழிக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க ஊர்ல எத்தனை குழந்தை குட்டி எவ்வளவு சின்ன பெருசு எவ்வளவு பேர் பெரிய சின்ன செத்து இருக்காங்க. அவங்களெல்லாம் நாங்க பாக்கணும். அந்த நிலையில் நாங்க போகணும். எங்களுக்கு என்ன இருக்காதா? ஓசூர்ல 150 கிலோமீட்டருக்கு உள்ள இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சட்ட வரைவுக்குள்ள இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த ஓசூர் விமான நிலையத்தை ரத்து பண்ணிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்க சென்னை விமான நிலையத்திலிருந்து இந்த இடத்துக்கு வந்து பார்த்தா 50-55 கிலோமீட்டர் தான் இருக்கு. இதுவும் அந்த பகுதிக்கு உள்ள அந்த சட்ட வரையறைக்கு உள்ளதான் வருதுன்றத இதை வந்து இந்த சட்ட திருத்தம் பண்ணாம இதை கண்டிப்பா இந்த பரந்தூர் பசுமை விமான நிலையத்தை வரவிடாம நீங்க ரத்து பண்ணணும். 200 நாள் இல்ல 5000 நாள் வந்தாலும் அந்த ஏர்போர்ட் இல்லைன்னு சொல்ற வரைக்கும் போராடுவோம். இதை ஒட்டி காஞ்சிபுரம் SP சுதாகர் தலைமையில் 7 DSPக்கள் உட்பட 1200 போலீசார் பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டனர். போலீஸ் மட்டுமின்றி 13 வட்டாட்சியர்களும் போராட்டம் நடக்கும் இடத்தில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். ஏகனாபுரம் கிராம ஊராட்சியில் உள்ள அம்பேத்கர் தெருவில் நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் பங்கேற்று போராட்டத்துக்கு தனது ஆதரவை தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் போராட்டக்காரர்களின் கோரிக்கைக்கு அரசு செவிசாய்க்காவிடில் கோட்டையை முற்றுகையிடுவோம் என்று கூறினார். ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் தந்திருக்கிற வாழும் உரிமையும் பேச்சுரிமையும் எழுத்துரிமையும் பறித்து ஒரு பசுமை விமான நிலையம் திட்டம் உருவாக்கி தருவதற்கு கொள்கை எடுப்பதற்கு எந்த அரசுக்கும் அந்த உரிமை இல்லை. மேலும் விமான நிலைய கட்டுமான பணிகளை திரும்ப பெறும் வரையில் தங்கள் போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும் என்று விமான நிலைய எதிர்ப்பு கூட்டமைப்பு குழுவினர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். மத்திய பாஜக அரசின் பட்ஜெட்டை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் விவசாயிகள் மற்றும் விவசாய சங்கத்தினர் நகலெரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை அரண்மனை வாசலில் பட்ஜெட் நகலை எரிக்க முற்பட்டவர்களை சிவகங்கை DSP தலைமையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் தடுத்து நிறுத்தினர்.
பேருந்து நிலையம் அருகே பட்ஜெட் நகல் எரிக்க முயன்ற தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் 20க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல் தலைமை அஞ்சல் நிலையம் முன்பு விவசாயிகள் பட்ஜெட் நகலை எரிக்க முயன்றனர். போலீசார் அவர்களை தடுக்க முயன்றதால் விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது நகல் எறிவதை தடுக்க முயன்ற பயிற்சி ஆய்வாளர் தினேஷ் மீது நெருப்பு பட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. புதுக்கோட்டையில் மத்திய அரசு பட்ஜெட் நகலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் எரித்தனர். அப்போது அவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை தலைமை தபால் நிலையம் முன்பு விவசாயிகள் பட்ஜெட் நகலை தீயில் எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறையில் விவசாயிகள் பட்ஜெட் நகலை தீயிட்டு கொளுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகையில் 6 இடங்களில் தமிழ்நாடு விவசாய சங்கம் மற்றும் அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் பட்ஜெட் நகலெரிப்பு போராட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சியில் அம்பேத்கர் சிலை அருகில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் பட்ஜெட் நகலெரிக்கும் போராட்டம் நடைபெற்றது. மற்ற செய்திகளை இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். திருவாரூரில் பனிமூட்டம் காரணமாக காய்கறிகளின் விலை பல மடங்கு அதிகரித்திருப்பதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக நிலவி வரும் கடும் பனிமூட்டம் காரணமாக பயிர் மற்றும் காய்கறி விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அறுவடைக்கு காத்திருக்கும் காய்கறிகள் பல்வேறு நோய் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளன. இதனால் சந்தைகளில் காய்கறிகளின் வரத்து குறைந்து விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. அந்த வகையில் திருவாரூர் மாவட்டத்தில் முருங்கைக்காய், வெண்டைக்காய், மாங்காய், கொத்தவரை உள்ளிட்ட நாட்டு காய்கறிகளின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. சமையலுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களில் ஒன்றான தக்காளி கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் அதன் விலை 4 மடங்கு உயர்ந்து 40 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட வெண்டைக்காய் 70 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் 1 கிலோ கொத்தவரை விலை 7 மடங்கு உயர்ந்து 70 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 25 ரூபாய்க்கு விலை போன 1 கிலோ முருங்கைக்காய் 150 ரூபாய்க்கும் 40 ரூபாய்க்கு விற்பனையான மாங்காய் 170 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றன. கடைகளில் இலவசமாக வழங்கப்படும் கருவேப்பிலை கூட கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். 10 ரூபாய் 20 ரூபாய் கிலோ 160 ரூபாய் 130 ரூபாய் விற்கிது. மாங்காய் வந்து சாதாரண 30 ரூபாய் 40 மாங்காய் 140 ரூபாய், ஒட்டு 160 ரூபாய், நீளம் 80 ரூபாய் விற்கிது. மாங்காய் விலைவாசி ரொம்ப ஹையா இருக்கு. அப்ப வந்து கொத்தரங்காய் வத்தலை போக கொத்தரங்காய் 10 ரூபாய் கொத்தரங்காய் 70 ரூபாய் 60 ரூபாய் விற்கிது கொத்தரங்காய். காய்கறிகளின் விலை ஏற்றத்தால் உணவகங்களிலும் உணவுகளின் விலை உயர்ந்துள்ளதால் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளதாக ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் காய்கறிகளின் விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். 500 விமானங்களை வாங்க ஏர் இந்தியா நிறுவனம் ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்த ஒப்பந்தம் குறித்து விரிவாக பார்க்கலாம். ஏர் இந்தியா நிறுவனம் முதல் முறையா உலகிலேயே மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து பண்ணிருக்கு. அது என்ன அப்படின்னா 500 விமானங்களை புதிதாக வாங்க போகிறது. இந்த 500 விமானங்களுமே வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த நிறுவனத்திடமிருந்து வாங்கப்பட இருக்கிறது. அதாவது ஏர்பஸ் மற்றும் போயிங் நிறுவனத்திடம். இது வந்து ஒரு வரலாற்று ரீதியான ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இவ்வளோ நம்பர்ஸ் ஆன ஏர்கிராப்டை இதுவரைக்கும் எந்த நிறுவனமும் இந்த அளவுக்கு ஒப்பந்தம் செய்ததில்லை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 500 விமானங்கள்ல 250 விமானங்கள் ஏர்பஸ் ரகமும் 220 விமானங்கள் வந்து போயிங் ரக விமானங்களாகவும் வாங்கதான் ஏர் இந்தியா நிறுவனம் திட்டமிட்டிருக்கு. இது ஒரு நிறுவனம் வாங்கக்கூடிய மிகப்பெரிய கொள்முதல் அப்படிங்கறதும் பார்க்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியா இதனுடைய மதிப்பீடு அப்படின்னு பார்த்தோம்னா 150 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு இந்த ஒப்பந்தத்தை ஏர் இந்தியா நிறுவனம் செய்திருக்கிறது. இதனால மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியாக ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கறதும் நிறுவனத்தினுடைய எதிர்பார்ப்பு. அதுல 250 ஏர்பஸ் விமானங்கள்ல 210 விமானங்கள் அப்படிங்கிறது ஒரு வழிப்பாதை, அதாவது சிங்கிள் அசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. விமானத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வடிவமைப்புல இதை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. காரணம் என்னன்னா ஃபியூயலோட யூசேஜ் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். அப்போ அதிக நேரம் வந்து பயணிகளை வந்து நிறைய ட்ரிப் போயிட்டு வர முடியுங்கிறது அவங்களோட கணக்கீடு. 40 விமானங்கள்ல இருவழி பாதையாக இருக்கிறது. அது ட்வின் அசைல் அப்படின்னு சொல்லுவாங்க.
இதே மாதிரி என்னென்ன வகையை சார்ந்த விமானங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 220 போயிங் விமானங்கள்ல 190 737 மேக்ஸ் வகை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது நேரோ விண்டோ பேஸ்டா இருக்கக்கூடியது. இந்த விமானங்களை தாண்டி 20 விமானங்கள் போயிங் 787 வகை இருக்கக்கூடியதாக இருக்கிறது. போயிங் விமானங்களுக்கு எப்பவுமே ஒரு தனித்துவம் இருக்கிறதுனால அந்த விமானங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பும் இருக்கும். மீதி இருக்கக்கூடிய 10 விமானங்கள்ல 777 எக்ஸஸ் ரகத்தை சேர்ந்த விமானங்களாக இருக்கிறது. இதுவும் நேரோ விண்டோ அப்படின்னு தான் சொல்றாங்க. அதே மாதிரி இதுல வைடர் விண்டோ அப்படிங்கிற வகையை சேர்ந்ததாகவும் இருக்கிறது. இது எதற்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா சர்வதேச போக்குவரத்தை மேம்படுத்த முடியும், உள்நாட்டு சரக்கு சேவைகள்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கறதும் இந்த நோக்கத்தினுடைய முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி இப்போ இருக்கிறதுலயே ஏர்கிராப்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இண்டிகோ நிறுவனம் தான் மிகப்பெரிய அளவுல பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவிலையும் அதிக விமானங்களை வச்சிருக்கிறதாகவும் இருக்கிறது. சோ இந்த ஏர் இந்தியா வாங்கக்கூடிய இந்த புதிய விமானங்கள் அப்படிங்கிறது நிச்சயமா இண்டிகோவுக்கு ஒரு போட்டியாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அதே நேரம் பொருளாதார ரீதியாக இதுல இன்வெஸ்ட் பண்றதுனால நிறைய பயணிகள் போக்குவரத்தை பயன்படுத்த முடியும். அது மிகப்பெரிய அளவுல பொருளாதார ரீதியாக ஒரு சூழலை மேம்படுத்தும் அப்படிங்கறதும் வல்லுநர்களோட கருத்தா இருக்கு. விவசாய நிலத்தை சமன்படுத்தும் பணியில் ஈடுபட்ட கனரக வாகனங்களை கிராம மக்கள் சிறைபிடித்ததால் அதிகாரிகள் தலைதெறிக்க ஓட்டம் பிடித்தனர். கடலூர் மாவட்டத்தில் சுரங்க விரிவாக்க பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் என்எல்சி நிறுவனம் நெய்வேலி அருகே வளையமாதேவி, கரவெட்டி, கத்தாடை உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 25,000 ஏக்கர் விவசாய நிலங்களை கையகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. ஆனால் என்எல்சி நிறுவனத்திற்கு நிலங்களை தரமாட்டோம் என அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இது தொடர்பாக நடைபெற்ற பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்துள்ளன. இந்நிலையில் என்எல்சி நிறுவனம் சார்பில் வளையமாதேவி கிராமத்தில் விவசாய நிலத்தில் விளம்பர பதாகை வைக்கப்பட்டதோடு கனரக வாகனங்கள் மூலம் நிலத்தை சமன் செய்யும் பணிகளும் நடைபெற்றன. இதையறிந்து அங்கு வந்த கிராம மக்கள் கனரக வாகனங்களை முற்றுகையிட்டனர். இதையடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் மக்களுடன் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். முன்னதாக பொதுமக்கள் கூடியதால் அச்சமடைந்த என்எல்சி அதிகாரிகள் தங்களது வாகனத்தில் தலைதெறிக்க ஓட்டம் பிடித்தனர். காதலர் தினமான பிப்ரவரி 14ஆம் தேதியை பசு அணைப்பு நாடாக கொண்டாட வேண்டும் என்று வெளியிட்ட அறிவிப்பை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. உலகம் முழுவதும் பிப்ரவரி 14ஆம் தேதி காதலர் தினமாக கொண்டாடப்படும் நிலையில் அதை பசுக்களை இணைக்கும் நாடாக மாற்றி மத்திய விலங்குகள் நல வாரியம் அறிக்கை வெளியிட்டது. அதில் மேற்கத்திய நாட்டு கலாச்சாரத்தால் வேதகால பண்பாடு அழிந்து வருவதாகவும் நமது கலாச்சாரமும் பண்பாடும் மறக்கடிக்கப்பட்டு விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மனித சமூகத்திற்கு தாய் போல பசு செயல்படுவதாகவும் அவற்றை அணைப்பது மன ரீதியான வளத்தை அதிகரிக்கும் என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்பு சமூக வலைத்தளங்களில் கடுமையான கேலி கிண்டலை எதிர்கொண்டதோடு காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சிகளும் இந்த விவகாரத்தை கையில் எடுத்து மத்திய அரசை விமர்சித்து வந்தன. இந்த நிலையில் பிப்ரவரி 14ஆம் தேதியை பசு அணைப்பு நாளாக கொண்டாட வேண்டும் என்ற அறிவிப்பை வாபஸ் பெறுவதாக மத்திய விலங்குகள் நல வாரியம் அறிவித்துள்ளது. ஆசாதி சாட்டு செயற்கைக்கோளுக்காக மென்பொருள் தயாரிக்கும் பணிகளில் ஈடுபட்டது மகிழ்ச்சியளிப்பதாக மதுரை மாவட்டம் திருமங்கலம் அரசு பள்ளி மாணவிகள் தெரிவித்தனர். ஆசாதி சாட்டு செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்த செயற்கைக்கோளுக்கான மென்பொருள் தயாரிப்பு பணியில் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் ஈடுபட்டனர். தலைமை ஆசிரியர் கர்ணன், அறிவியல் ஆசிரியர் சிந்தியா முயற்சியோடு 10 மாணவிகள் வெற்றிகரமாக ஆர்டினோ ஐஇடி என்ற மென்பொருளை தயாரித்து இஸ்ரோவிற்கு அனுப்பி வைத்தனர். இந்தியாவிலே மொத்தம் 75 பள்ளிகளை செலக்ட் பண்ணி 750 மாணவிகளையும் செலக்ட் பண்ணி அதில் எங்கள் பள்ளி ஒரு பள்ளியாக இருக்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப பெருமையாக, ரொம்ப அது சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு இருக்கு. எங்களுக்கு கொடுத்த அந்த ஆர்டினோ ஐடிஇ சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணி எங்களுக்கு கொடுத்த பேலோட்ல நாங்கள் ரிசல்ட்டை அப்லோட் பண்ணோம். அந்த அவுட்புட் என்னன்னா டெம்பரேச்சர், ப்ரெஷர், ஹியூமிடிட்டி ராக்கெட்ல வேரியேஷன் ஆகும். அதைத்தான் நாங்கள் பண்ணோம். அரசு பள்ளி மாணவர்களை ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். திருச்சி திருவெரும்பூர் அருகே அரசு நெல் கொள்முதல் நிலையத்தை மத்திய வேளாண் தர கட்டுப்பாட்டு குழுவினர் நெல்லின் ஈரப்பதம் குறித்து நேரடியாக ஆய்வு செய்தனர். பருவம் தவறிய மழை காரணமாக நாகப்பட்டினம், திருச்சி, திருவாரூர் உட்பட டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமாகின.
அத்துடன் பல இடங்களில் புகையான் மற்றும் கொலை நோய் தாக்கியுள்ளது. இதனால் நெல்லின் ஈரப்பதத்தை 22% உயர்த்தி கொள்முதல் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதையடுத்து முதற்கட்டமாக நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். இந்நிலையில் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே சூரியூரில் உள்ள அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் மத்திய வேளாண் தொழில்நுட்ப குழுவினர் ஆய்வுப் பணியில் ஈடுபட்டனர். அப்போது நெல்மணியின் ஈரப்பதம் 16.7ஆகவும் 17.9ஆகவும் இருந்தவற்றை ஆய்வு மாதிரிக்கு எடுத்துக் கொண்டனர். தொடர்ந்து புதுக்கோட்டையின் பல்வேறு பகுதிகளிலும் ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. தருமபுரி அருகே நடைபெற்ற காமாட்சியம்மன் கோவில் திருவிழாவில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு படுத்திருந்த பக்தர்கள் மீது அம்மன் அருள் வந்தவர் நடந்து வந்தது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் ஏசப்பாடிப்பட்டி காமாட்சியம்மன் கோவில் விழாவில் அம்மன் அருள் வந்ததாக பக்தர் மீது கரகம் வைத்து கோவிலுக்கு கொண்டு செல்லப்பட்டது. அப்போது கரகம் எடுத்து செல்பவர் தரையில் தவறான சிகிச்சையால் பெருங்குடலில் பாதிப்பு ஏற்பட்ட இலங்கை பெண்ணுக்கு வட்டியுடன் 40 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க சென்னை ஜிஜி மருத்துவமனைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கையைச் சேர்ந்த புளோரா என்பவர் 2013ஆம் ஆண்டில் கருத்தரிப்பு சிகிச்சைக்காக சென்னை வந்தார். விருகம்பாக்கத்தில் உள்ள ஜிஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் புளோரா கருப்பையில் கட்டி வளர்வதாக மருத்துவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அதன் பிறகு அடிவயிற்றில் வலி, மூச்சு திணறல் ஏற்பட்டதால் மற்றொரு மருத்துவமனையில் புளோரா பரிசோதனை செய்தபோது அறுவை சிகிச்சையால் பெருங்குடலில் நிரந்தர சேதம் ஏற்பட்டது தெரியவந்துள்ளது. இதையடுத்து தனக்கு தவறான சிகிச்சை அளித்த ஜிஜி மருத்துவமனையிடம் 1.5 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு புளோரா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி சந்திரசேகரன் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 40 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குமாறு உத்தரவிட்டார். மேலும் 2014ஆம் ஆண்டு முதல் 12% வட்டியையும் சேர்த்து வழங்க மருத்துவமனை நிர்வாகத்திற்கு ஆணையிட்டார். அலாஸ்கா வான்பரப்பில் பறந்த மர்ம பொருளை சுட்டு வீழ்த்தியதாக அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்காவின் மவுண்டாவின் வான்பரப்பில் சீனாவின் பலூன் ஒன்று பறந்தது. அது வானிலை ஆய்விற்காக அனுப்பப்பட்டது என சீனா தெரிவித்த நிலையில் உளவு பலூன் என அமெரிக்கா குற்றம் சாட்டியது. இதனையடுத்து அமெரிக்க ராணுவத்தினர் அந்த பலூனை கடந்த வாரத்தில் சுட்டு வீழ்த்தினர். பலூனை சுட்டு வீழ்த்திய காட்சிகளும் வெளியிடப்பட்டன. இந்நிலையில் 40,000 அடி உயரத்தில் மற்றொரு மர்ம பொருள் பறப்பதை அமெரிக்கா கண்டறிந்தது. தொடர்ந்து விமான போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என்பதால் அலாஸ்கா வான்பரப்பிற்குள் நுழைந்தபோது அதனை F-22 ரக போர் விமானம் மூலமாக அமெரிக்க ராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தினர். My understanding is it was at 40,000 feet when it was detected and ultimately taken down. The NORAD Northcom commander does not have the authority necessarily to take down an object if it's not posing a potential hostile intent or actions. However, given the fact that this aircraft was, this object was operating at an altitude that posed a reasonable threat to civilian air traffic, after consultation with the Secretary and the President, and of course the President, on our advice, gave the order to take it down, and we took it down. விரைவில் அதன் பாகங்களை கண்டறிந்து சோதனை மேற்கொள்ள உள்ளதாகவும் வெள்ளை மாளிகை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறிய கார் அளவிலான அந்த பொருள் அலாஸ்காவுக்கு வடகிழக்கு திசையில் பயணித்து வந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா வான்பரப்பில் தொடர்ந்து இடையூறு ஏற்படுவதால் பாதுகாப்பை அதிகரிக்க அதிபர் ஜோ பைடன் உத்தரவிட்டுள்ளார். சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் துருக்கி சிரியாவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 24,000-ஐ தாண்டியுள்ளது.
துருக்கி மற்றும் சிரியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் அந்நாடுகளை நிலைகுலைய வைத்துள்ளது. கொடூர நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதுவரை துருக்கி மற்றும் சிரியாவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 24,000-ஐ தாண்டியுள்ளது. மேலும் 80,000-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். 2,40,00,000 மக்கள் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்து சொந்த நாட்டிலேயே அகதிகளாக மாறியுள்ளனர். சுமார் 6,589 கட்டடங்கள் இடிந்து விழுந்து தரைமட்டமாகியுள்ளன. கட்டட இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. நிலநடுக்கம் ஏற்பட்டு 120 மணி நேரத்திற்கு பின்னர் கஹராமன் மரஸ் பகுதியில் 9 மற்றும் 16 வயது என 2 சிறுவர்கள் மீட்கப்பட்டனர். வீடுகளை இழந்து நிர்கதியாய் நிற்கும் ஏராளமானோர் லடாக்கியா என்ற நகரில் உள்ள மைதானத்தில் தஞ்சம் அடைந்துள்ளனர். அங்கு 2,000-க்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவு மற்றும் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. துருக்கியில் தற்போது கடுமையான குளிர் நிலவி வருவதால் கம்பளிகள் மற்றும் டென்ட்டுகளை சர்வதேச நாடுகள் அளிக்க முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. Live in streets, they need the tents, they need the blankets, and they need the winter clothes because it is winter right now at the Turkey, and it is the freezing temperature there. It is below the 18 Fahrenheit there. So winter clothes and blankets and tents very important right now. இடிபாடுகளில் சிக்கி உயிருடன் மீட்கப்பட்டவர்களுக்கு இந்திய மருத்துவக் குழுவினர் இரவு பகல் பாராது சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்தியாவிலிருந்து 6 விமானங்களில் மீட்புக் குழுவினர் மற்றும் மருந்து பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. இதில் 99 பேர் கொண்ட சிறப்பு மருத்துவக் குழுவினர் இஸ்கெண்ட்ரன் பகுதியில் உள்ள கட்டடம் ஒன்றில் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அண்டக்கியா பகுதியில் உள்ள மருத்துவமனைகள் பலரும் நிரம்பி வழிவதால் இடிபாடுகளில் இருந்து மீட்கப்படுவோர் இந்திய மருத்துவக் குழுவை நாடும் நிலை ஏற்பட்டுள்ளது. காயமடைந்தவர்களுக்கு உடனடியாக எக்ஸ்ரே எடுக்கப்பட்டு தேவையான சிகிச்சைகள் அளிக்கப்படுகின்றன. தேவையான மருந்துகள் கையிருப்பில் வைக்கப்பட்டுள்ளன. இரவு பகல் பாராது மருத்துவ சேவையாற்றி வரும் இந்திய குழுவினரை இந்திய துணை தூதர் வீரேந்திர பால் நேரில் சந்தித்து ஊக்கப்படுத்தினார். துருக்கியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. கடந்த 6ஆம் தேதி ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் விஜயகுமார் என்பவரை காணவில்லை என்று கூறப்பட்டது. இந்நிலையில் மலட்டியா என்ற உணவகத்தின் இடிபாடுகளில் இருந்து விஜயகுமாரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. இதனை உறுதி செய்த இந்திய தூதரகம் அவரது உடலை நாட்டிற்கு அனுப்பி வைக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளது. இனி தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பகுதியில் அழுகல் நோயின் தாக்கம் காரணமாக வெங்காய சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கமுதி, சாயல்குடி சுற்று வட்டாரங்களில் 1000-க்கும் அதிகமான ஏக்கர் பரப்பளவில் வெங்காயம் பயிரிடப்பட்டுள்ளது. அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் பயிர்களை அழுகல் நோய் தாக்கியுள்ளது. இதனால் வெங்காய சாகுபடி முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே 2 குழந்தைகளுடன் வந்த பெண்ணை பாதி வழியில் இறங்கி நடந்து செல்ல வற்புறுத்திய அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். ஆரணியில் இருந்து வாழப்பந்தல் கிராமத்திற்கு 3A என்ற தடம் எண் கொண்ட அரசு பேருந்து சென்றது. வாழப்பந்தலுக்கு முந்தைய மேல்புதுப்பாக்கம் கிராமத்தில் ஜெயபிரபா மற்றும் அவரது 2 குழந்தைகள் தவிர இன்று அனைத்து பயணிகளும் இறங்கியுள்ளனர். இதனால் ஜெயபிரியாவை இறங்கி செல்லுமாறு நடத்துனர் கூறியதாக தெரிகிறது. இது தொடர்பான புகாரில் ஓட்டுநர் சண்முகம் மற்றும் நடத்துனர் சீனிவாசன் ஆகிய இருவரையும் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கோடை ரோட்டில் பழக்கடை கிடங்கில் ஏற்பட்ட தீ அடுத்தடுத்து 4 கடைகளுக்கு பரவியதில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் கருகின. ரயில் நிலையம் முன்பு பாஸ்கரன், சர்க்கரை ஆகிய சகோதரிகளின் பழக்கிடங்கில் பழங்களை பழுக்க வைக்க புகைமூட்டம் போட்டபோது இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. பொதுமக்களும் தீயணைப்பு வீரர்களும் இணைந்து 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர்.
சென்னை அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தில் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரத்தைச் சேர்ந்த மாசிலாமணி என்பவர் தண்டலம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றபோது திடீரென பெட்ரோல் டேங்கில் இருந்து கசிவு ஏற்பட்டு தீப்பற்றியது. இதையடுத்து சுதாரித்துக் கொண்ட அவர் இருசக்கர வாகனத்தை கீழே போட்டுவிட்டு தூரமாக சென்றுள்ளார். பின்னர் அங்கு வந்த சிறுசேரி தீயணைப்புத் துறையினர் பைக் மீது தண்ணீரை பீச்சி அடித்து அணைத்தனர். இச்சம்பவத்தில் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள குறுகிய பாலத்தில் சரக்கு லாரி சிக்கிக் கொண்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தினசரி சந்தையில் உள்ள கடைக்கு 10 டன் சர்க்கரை ஏற்றிக் கொண்டு வந்த இந்த லாரி அங்கிருந்த பாலத்தில் சிக்கிக் கொண்டது. இதையடுத்து லாரியை வெளியே எடுக்கும் முயற்சியில் பாலம் சேதமடைந்தது. இந்நிலையில் சர்க்கரை மூட்டைகள் அனைத்தையும் இறக்கிய பிறகு லாரி வெளியே எடுக்கப்பட்டது. மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் லாரி சிக்கிக் கொண்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாகை மாவட்ட விவசாயிகளிடம் இருந்து அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலமாக கொள்முதல் செய்யப்பட்ட 2000 டன் நெல் மூட்டைகள் புதுக்கோட்டை ரயில் நிலையத்திற்கு வந்தடைந்தது. 42 பெட்டிகளில் கொண்டுவரப்பட்ட நெல் மூட்டைகள் 50க்கும் மேற்பட்ட லாரிகள் மூலம் அரவை பணிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக திருவப்பூர் ரயில்வே கேட்டில் சிக்னல் கோளாறு காரணமாக 20 நிமிடம் ரயில் நிறுத்தப்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 4 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட மாமரங்களை வெட்டிச் சாய்த்த அடையாளம் தெரியாத நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஆத்துப்பாக்கத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் 4 ஆண்டுகளாக பராமரித்து வந்த மாமரங்கள் விளைச்சல் தரும் தருவாயில் இருந்தன. இந்நிலையில் 100க்கும் மேற்பட்ட மாமரங்கள் இரவு நேரத்தில் வெட்டப்பட்டுள்ளன. மற்ற செய்திகளை இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.